எபிசோட் 1. சென்னை சேர்ந்த ரேடியன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வளாகமே மிகுந்த பரபரப்புடன் காணப்பட்டது. கம்பெனி வாசலில் அங்கு வேலை பார்க்கும் தொழிலாளர்களுடன் இணைந்து பத்திரிகையாளர்களும் சூழ்ந்திருந்தனர். ரேடியன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி முதலாளி நிஹாரிகா பேங்கில் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியாமல் தலைமறைவாகி விட்டாரா? அப்படியானால் அவர் வாங்கிய 5 கோடி ரூபாய் கடனுக்கு யார் பொறுப்பு? என்ன நடக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்று லைவில் பத்திரிகையாளர்கள் பேசிக் கொண்டிருந்தனர். அதே நேரம் அந்த கம்பெனியின் வாசலில் அதிவேகத்தில் ஒரு கார் வந்து நின்றது. அடுத்த நொடி முன்சீட்டிலிருந்து ஒரு பர்சனல் பாடிகார்ட் கீழே இறங்கினார். 6 அடி உயரமும் ஆஜானு பாக்கு போன்ற உடல் அமைப்பையும் கொண்டிருந்த அந்த பாடி கார்டின் பெயர் விஜய். அவன்தான் நிஹாரிகாவின் பர்சனல் செக்யூரிட்டி. காரில் இருந்து இறங்கியதும் நொடியும் தாமதிக்காமல் சட்டென பின் சீட் பக்கம் திரும்பி கதவை திறக்க அதிலிருந்து கீழே இறங்கினாள் நிஹாரிகா. அவளை அங்கு கண்டதும் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் அவளை சுற்றி வளைக்க முயற்சி செய்ய அவர்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி தனி ஒருவனாக சமாளித்தான் அந்த பாடிகார்ட். அப்போது, மேடம், நீங்க வாங்கின கடனை திரும்பி கட்டுவீங்களா? உங்க கம்பெனி நஷ்டத்துல போறதாகவும் நீங்க இந்த கம்பெனியை விற்க போறதாகவும் சொல்றாங்களே, அது உண்மையா? மேடம், ப்ளீஸ் பதில் சொல்லுங்க என்று பத்திரிகையாளர்கள் கேள்விகளால் அவளை மொய்க்க முகத்தை சீரியஸாக வைத்துக் கொண்டு எதற்கும் பதிலளிக்காமல் கம்பெனி பில்டிங்குக்குள் செல்ல முயன்று கொண்டிருந்தாள் நிஹாரிகா. ஆனால் கூட்டத்தினர் அவளை நெருக்க முற்பட அதுவரை அங்கு கூட இருந்தவர்களை விலக்கிக் கொண்டே முன்னேறிய அந்த பாடிகார்ட் ஒரு கணம் நின்று நிஹாரிகாவை நெருக்கிக் கொண்டிருந்த பத்திரிகையாளர்களை கோபமாக ஒரு பார்வை பார்த்து, ஏய், சொல்றல்ல, தள்ளிப்போங்க என்று மீண்டும் அதட்டினான். அவனது குரலில் இருந்த அழுத்தமும் அவன் பார்வையில் இருந்த சூட்டையும் எதிர்கொள்ள முடியாமல் சுற்றி இருந்த அனைவரும் ஏதோ நெருப்பை கண்ட எறும்புகள் போல ஒரு அடி பின்னால் சென்றனர். ஒரு கணம் அங்கே பலத்த அமைதி நிலவியது. இனி அவங்க தொந்தரவு பண்ண மாட்டாங்க, நீங்க வாங்க மேடம், நாம போலாம் என்று பாதுகாப்பாக நிஹாரிகாவை கம்பெனிக்குள் அழைத்து சென்றான் அவன். உள்ளே நுழைந்ததும் இருவரும் நேராக லிப்டினுள் செல்ல லிப்ட் கதவு மூடியதும் நிஹாரிகா தன் அருகில் இருந்த பர்சனல் பாடிகார்டை பார்த்து கத்த ஆரம்பித்தான். வெளியே எல்லாரும் எப்படி கேள்வி கேட்கிறாங்கன்னு பார்த்தல விஜய். நான் எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு புரியுதா உனக்கு? கொஞ்சம் லேட்டா வந்ததுக்கே தலைமறைவாகிட்டேனான்னு கேக்குறாங்க. உன்னால எனக்கு உதவிதான் செய்ய முடியல, அட்லீஸ்ட் சீக்கிரமாவது வந்து தொலைச்சிருக்கலாம்ல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால நான் இன்னும் என்னென்ன அவமானத்தெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்குமோ தெரியல என்று புரிந்து தள்ளினாள். அதே நேரம் விஜய் நிதானமாக அவளை பார்த்தவன், ஜஸ்ட் ரிலாக்ஸ் நிஹாரிகா, இப்ப எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. இன்ஃபேக்ட் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சா சரி பண்ண முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்ல என்றான். அவனது அந்த கூல் மேனரிசத்தை பார்த்து நிஹாரிகாவுக்கு இன்னும் டென்ஷன் அதிகமாக ஆரம்பித்தது. அவள், ஓ, இதெல்லாம் சாருக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியலையா? நீ சொல்றது சரிதான், உன்னை விட ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு இருக்க முடியுமா? உன்னை டிவோர்ஸ் பண்ணாதான் எனக்கு நிம்மதி என்று அவள் கத்த, விஜயோ அவளை பார்த்து மெலிதாக புன்னகைத்துக் கொண்டிருந்தான். ஆம், அவர்கள் இருவரும் கணவன் மனைவிதான். ஆனால் ஊருக்கு அல்ல, 4 சுவருக்குள் மட்டும். மற்றபடி அவர்கள் இருவருக்கும் திருமணமான விஷயம் இதுவரை இருவரது குடும்பத்தினரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. பொதுவெளியில் அவள் ஒரு சிஇஓ, அவன் அவளுக்கு ஒரு பாடிகார்ட், அவ்வளவுதான். 3 வருடங்களுக்கு முன்னர் விஜயகுமார் படிப்பை முடித்து அவனது குடும்ப தொழிலில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்திருந்த நேரம் அது. அப்போது திடீரென ஒரு நாள் அவனது தாத்தா அவனிடம் நிஹாரிகாவை திருமணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்தினார். நிஹாரிகா யார், என்ன, அவள் எப்படி இருப்பாள் என்று எதுவுமே விஜய்க்கு தெரியாது. யாரென்றே தெரியாத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி அவன் மறுக்க, அவனது தாத்தாவோ அவன் பேங்க் அக்கவுண்ட், சொத்துக்கள் என அனைத்தையும் லாக் செய்தவர் அவனை அவர்களின் கம்பெனியில் இருந்தும் தூக்கிவிட்டார். நிஹாரிகாவை அவன் திருமணம் செய்து கொண்டால் மட்டுமே அவனிடம் இருந்து பறிக்கப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் திரும்ப தரப்படும் என்று அவர் சொல்ல, வேறு வழி இல்லாமல் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டான் விஜய். திருமணம் முடிந்து அவனுக்கு சொந்தமான அனைத்தும் திரும்ப கிடைத்ததும் நிஹாரிகாவை விவாகரத்து செய்து விடலாம் என்ற எண்ணத்தில் இருந்தான் விஜய். அன்றைய மனநிலையில் அவனை பொறுத்தவரையில் பணம் தான் எல்லாம். எனவே அவன் வேறு எதை பற்றியும் யோசிக்கவில்லை. ஆனால் திருமணம் முடிந்ததும் 3 வருடங்கள் நிஹாரிகாவுடன் ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்தால்தான் லாக் செய்து வைத்திருக்கும் அசெட்ஸ் எல்லாம் ரிலீஸ் செய்வேன் என்று அவனது தாத்தா கண்டிஷனாக சொல்லிவிட்டார். விஜய் வேறு வழி இல்லாமல் பல்லை கடித்துக் கொண்டு தன்னுடைய உண்மையான அடையாளத்தை மறைத்துக் கொண்டு தனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ சம்மதித்தான். அதே போன்று ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் நிஹாரிகாவும் விஜயை மணந்து கொள்ள சம்மதித்தார். நிஹாரிகாவின் பாட்டி உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது தன் கடைசி ஆசை என்று சொல்லி விஜயை திருமணம் செய்து கொள்ள சொல்லி அவளிடம் சத்தியம் வாங்கினார். அதற்காக தான் யாரென்றே தெரியாத விஜயை அவள் திருமணம் செய்து கொண்டாள். உண்மையை சொல்ல வேண்டுமெனில் அவனது முழு பெயர் கூட அவளுக்கு தெரியுமா என்பது சந்தேகமே. இறக்கும் நிலையில் இருந்த தன் பாட்டியின் கடைசி ஆசையை மறுக்க முடியாமல் அதே கணம் விருப்பமே இல்லாத ஒரு திருமண பந்தத்தில் அவள் இணைய வேண்டியிருந்தது. ஆனால் இந்த 3 வருடத்தில் விஜய்க்கும் நிஹாரிகாவுக்குமான திருமண வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. நிஹாரிகா அவ்வப்போது விஜயிடம் டிவோர்ஸ் கேட்பாள். ஆனால் 3 வருடம் முடிவதற்கு முன்னால் தன்னால் டிவோர்ஸ் செய்ய முடியாது என்பதால் விஜய் இதுவரை அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. தாத்தா சொன்ன 3 வருடம் முடிய இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கிறது. அதற்குள் நிஹாரிகாவுக்கு இப்படி ஒரு பண பிரச்சனை. இந்த பண பிரச்சனையை எண்ணியபடியே லிப்டில் வந்தவளுக்கு பதட்டமாக இருந்தது. வெளியே மீடியாவே இப்படி கேள்வி கேட்கிறாங்க.
உள்ள இருக்கிற பேங்க் ஆபீசர்ஸ் என்னெல்லாம் கேட்க போறாங்களோ என்று புலம்ப ஆரம்பித்தாள். புலம்பிக் கொண்டிருந்தவளை பார்த்த விஜய், நீ எதுவும் கவலைப்படாத நிஹாரிகா, தைரியமா இரு, எல்லாம் சரியாகிடும் என்று ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தான். அதற்குள் அவர்கள் வரவேண்டிய தளம் வர லிப்ட் கதவு திறந்தது. உடனேயே இருவரும் மீண்டும் பழையபடி முகத்தை மாற்றிக் கொண்டனர். நிஹாரிகா முதலாளியின் விடுக்குடன் முன்னே செல்ல விஜய் அவள் பின்னே அவளது பாடி கார்டாக சென்றான். நிஹாரிகா கம்பெனிக்குள் வருவதை பார்த்த ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் ஆச்சரியமாகத்தான் அவளை பார்த்தனர். ஏனெனில் கம்பெனிக்கு வெளியே அவ்வளவு பத்திரிகையாளர்கள் இருக்க அவர்களிடம் தப்பித்து அவள் உள்ளே வருவது சாத்தியமே இல்லை என அவர்கள் நினைத்திருக்க அவளோ கம்பீரமாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவள் வருவதை கவனிக்காத அந்த பேங்க் ஆபீசர்ஸ் அப்போதும், உங்க மேடம் எப்பதான் வருவாங்க, இப்படி எல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டா பணத்தை கட்ட வேண்டியிருக்காதுன்னு நினைக்க வேண்டாம்னு சொல்லுங்க அவங்க கிட்ட என்று கத்திக் கொண்டிருந்தார். அப்போது அவர் பின்னால் இருந்து சொடக்கு போடும் சத்தம் கேட்டது. ஆபீசர்ஸ் அனைவரும் திரும்பி பார்க்க அங்கே நிஹாரிகா கம்பீரமாக நின்று கொண்டு, இங்க கெஸ்டா வந்திருக்க ஆபீசர்ஸ் இப்படிதான் ட்ரீட் பண்றீங்களா நீங்க? ஏன் கம்பெனி ஸ்டாஃப்ஸ்க்கு இப்படிதான் ட்ரைனிங் கொடுத்திருக்கோமா? எல்லாரையும் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வைங்க என்று மிடுக்காக கூறினார். பின்னர் ஆபீசர்ஸை பார்த்தவள், நீங்க எல்லாரும் உள்ள வாங்க, எதுவா இருந்தாலும் நம்ம உள்ள போய் உட்கார்ந்து பேசுவோம் என்றவள் அதற்கு மேல் நிற்காமல் வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். அனைவரும் கான்ஃபரன்ஸ் அறைக்குள் சென்றனர். விஜயும் அங்கே ஒரு ஓரமாக நின்று கொண்டார். ரூம்குள்ள வந்துட்டோம், இப்ப என்ன மேடம் சொல்ல போறீங்க? வாங்கின கடனை எப்போ திருப்பி கட்ட போறீங்க? நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு வார்னிங் நோட்டீஸ் அனுப்பியிருந்தோம், அதுக்கும் உங்க சைட்ல இருந்து எந்த பதிலும் இல்ல. இன்னைக்கு நீங்க எங்களுக்கு பதில் சொல்லாம நாங்க யாரும் இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம் என்றார் பேங்க் மேனேஜர். நிஹாரிகா அவர்களிடம், ஹரி சார், நான் என்னமோ புதுசா பிசினஸ் பண்ண வந்த ஆள் மாதிரி நீங்க என்கிட்ட நடந்துக்கிறீங்க. நான் எத்தனை வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன பத்தியும் என் கம்பெனி பத்தியும் ரொம்பவே நல்லா தெரியும். என் கம்பெனிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இப்ப நீங்க பண்ண அந்த பிரச்சனையால மீடியா வரைக்கும் விஷயம் போய் என் கம்பெனிக்கு ரொம்ப பெரிய கெட்ட பேர் ஆகிடுச்சு. இதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு தெரியுமா என்றால், அதற்கு அந்த அதிகாரி, நீங்க எங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தா நாங்க ஏன் மேடம் இந்த அளவுக்கு வர போறோம்? எங்க பணத்தை எப்ப திருப்பி கட்டுவீங்க நீங்க என்று கேட்டார். அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போதே அந்த அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் சித்தார்த். கோட் சூட்டில் மிடுக்காக வந்தவன் அங்கே ஓரமாக நின்றிருந்த விஜயை பார்வையாலேயே எரித்து விடுபவன் போல முறைத்தபடி நடந்து சென்ற சித்தார்த் ஆபீசர்ஸை பார்த்து, ஹலோ சார், நான் இருக்கும்போது நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்கறது எனக்கு ரொம்ப பெரிய இன்சல்ட். இந்த ரேடியன்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்துட்டு பணத்துக்காக கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க. நானும் இந்த கம்பெனில ஒரு ஷேர் ஹோல்டர்னு நீங்க மறந்துட்டீங்க போல. உங்க பணத்துக்கு நான் பொறுப்பு என்றவன் நிஹாரிகாவின் பக்கம் திரும்பி, நீ ஒன்னும் கவலைப்படாத நிஹா, நான் இருக்கேன். நான் இருக்கும்போது உனக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன் என்றான். அவன் பேச்சிற்கு முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் நின்றிருந்தாள் நிஹாரிகா. அவள் மனதிற்குள், நீ எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண வரன்னு கூடவா எனக்கு தெரியாது சித்தார்த். ஆனா என்ன பண்றது, உன் கேவலமான எண்ணம் தெரிஞ்சும் உன்னை பொறுத்து போக வேண்டிய நிலைமையில இப்போ நான் இருக்கேன். நான் கல்யாணம் பண்ணவன் மட்டும் சரியா இருந்திருந்தா எனக்கு ஏன் கண்டவன் சப்போர்ட் பண்ற நிலைமை வரப்போகுது, எல்லாம் ஏன் தலையெழுத்து என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். அப்போது ஒரு ஆபீசர், சார், இந்த பணத்துக்கு நிஜமாவே நீங்களும் தான் பொறுப்பு. பணம் வாங்கும் போது கையெழுத்து போட்டீங்க, இப்ப என்னமோ இது எதுக்குமே சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் மாதிரி உள்ள வந்து இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்னு ஹீரோ மாதிரி டயலாக்லாம் விடுறீங்க என்று சித்தார்த்தின் காலை வாரிவிட ஒரு கணம் திகைத்தவன் என்ன சொல்வதென்று தெரியாமல் முழிக்க அவனை பார்த்து நக்கலாக சிரித்துக் கொண்டே அந்த அறையிலிருந்து வெளியேறினான் பாடிகார்ட் விஜய். அதை பார்த்து கடுப்பான சித்தார்த், ஹலோ சார், அதான் நான் பொறுப்புன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் தேவையில்லாம பேசுறீங்க என்று பல்லை கடித்துக் கொண்டு கூறினான். அதே நேரம் வெளியே சென்ற விஜய் ஒரு நொடி நிதானமாக யோசித்தவன் பின் ஒரு முடிவாக யாருக்கோ போன் செய்ய ஆரம்பித்தான். ஹாய் விகே, we are waiting for your call. Happy to hear your voice sir என்று மறுமுனையில் மரியாதையான ஒரு குரல் கேட்டது. ஹாய் சஞ்சீவ், எனக்கு இப்போ அவசரமா ஒரு 5 கோடி வேணும், அதுவும் 2 நாள்ல என்றான். மறுபுறம் போனில் பேசியவர் ஏதோ சொல்ல அதை கேட்ட விஜய், அதான் இன்னும் 2 நாள்ல தாத்தா சொன்ன டைம் முடிய போகுதுல, இதுக்கப்புறம் அவர் லாக் பண்ணி வச்சிருக்கிற என்னோட அசெட்ஸ் எல்லாம் அவர் ரிலீஸ் பண்ணிடுவாரு. அதெல்லாம் ரிலீஸ் ஆன அடுத்த செகண்ட் நான் மறுபடியும் மில்லியனர் ஆகிருப்பேன். அதுக்கு அட்வான்ஸ் மாதிரி என் அக்கவுண்ட்டுக்கு நான் கேட்ட 5 கோடியை டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க என்றவன் மறுபுறம் இருந்தவரின் பதிலை கூட கேட்காமல் போனை கட் செய்தான். இன்னும் 2 நாட்களில் இந்த திருமண பந்தத்தில் இருந்து விடுதலை கிடைக்க போகிறது என்று யோசிக்கும் போது அவனால் நிம்மதியாக மூச்சு விட முடிந்தாலும் ஏனென்றே தெரியாமல் அவன் மனதிற்குள் ஒருவித அழுத்தமும் உண்டாக ஆரம்பித்தது. பின்னர் ஒரு கப்பை எடுத்து அதில் காஃபியை நிரப்பியவன் மீண்டும் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்குள் சென்றான். நிஹாரிகாவுக்கு காஃபியை கொடுத்தவன் அவள் இன்னும் பதட்டமாக இருப்பதை கண்டு அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில், நிஹாரிகா, இன்னும் 48 ஹார்ஸ்ல உங்க பேங்க்குக்கு பணம் வரும்னு கான்பிடென்ட்டா சொல்லு. பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாத என்று கூறினான். நிஹாரிகாவுக்கு அவன் கூறியதை கேட்டு வியப்பாக இருந்தது. இவனால் எப்படி அவ்வளவு பணத்தை ஏற்பாடு செய்ய முடியும் என்று யோசித்தவள் இவன் சொல்வதை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை.
உண்மையில் அவன் இப்போது பணம் ஏற்பாடு செய்வது நிஹாரிகாவுக்கு உதவி செய்யதான். நிஹாரிகாவுடன் திருமணம் நடந்த பின்னர் விஜய் எந்த வேலையும் இல்லாமல் அவள் வீட்டோட மாப்பிள்ளையாக வந்து விட்டான். நிஹாரிகாவுக்கு விஜய் பற்றி எதுவுமே தெரியாது. அந்த நிலையிலும் அவனது செலவுக்கு பணம் கொடுக்காமல் அவனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸில் நல்ல திறமை இருப்பதை அறிந்து பர்சனல் பாடி கார்டாக வேலையை கொடுத்து அவனை யாரின் கையையும் எதிர்பார்க்காமல் வாழ வழி செய்து கொடுத்தாள். அந்த நன்றி கடனுக்காகத்தான் இப்போது அவளுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை தன்னால் முடிந்து அவனை யாரின் கையையும் எதிர்பார்க்காமல் வாழ வழி செய்து கொடுத்தாள். அந்த நன்றி கடனுக்காகத்தான் இப்போது அவளுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்ததும் தன்னால் முடிந்த உதவியை செய்ய நினைத்தான் விஜய். சித்தார்த்தின் பேச்சையும் அவர்கள் மதிக்காமல் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட விஜய் கொடுத்த காஃபியை ஒரு சிப் செய்தவள் will you stop it என்று அதட்டலுடன் எழுந்து நின்றாள். சட்டென எல்லோரும் அமைதியாக இன்னும் 48 ஹார்ஸ்ல 5 crores உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கும். this is my final promise. இப்போ நீங்க போலாம் என்று ஆணித்தரமாக தெளிவாக சொன்னாள். அதை கேட்டு சிறிது நேரம் பேங்க் ஆட்கள் அவர்களுக்குள் டிஸ்கஸ் செய்ய, அதான் சொல்லிட்டாங்கல்ல, நானும் தானே ஜாயிண்ட் சைன் பண்ணிருக்கேன், நாங்க செட்டில் பண்ணிடுவோம், யூ கேன் லீவ் நவ் என்று சித்தார்த் அவர்களை அனுப்பி வைத்தான். கோபத்துடன் ரெஸ்ட் ரூம் சென்ற நிஹாரிகா ஃபேஸ் வாஷ் செய்து கொண்டு ஆழ்ந்த மூச்சை எடுத்தாள். பின் வேகமாக டோரை திறந்து வெளியே வந்தவள் சட்டென கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போக சரியாக அவளை தாங்கி பிடித்தான் விஜய். இருவரது உடலும் ஒன்றுடன் ஒன்று பிணைந்திருக்க இருவரின் உதடுகளும் அருகருகே வந்தது. இவ்வளவு க்ளோஸாக அவர்கள் இருவரும் இதற்கு முன் இருந்ததில்லை. நிஹாரிகாவின் கவர்ச்சியான கண்களும் அவள் பெர்ஃப்யூம் வாசமும் விஜயை நிலை தடுமாற வைத்தது. விஜயின் வலிமையான கரங்களில் அவள் மெல்லிய இடை சிக்கிக் கொண்டு போராடியது. ஆண்மைக்கு இலக்கணமாக இருக்கும் அவனது கட்டுமஸ்தான தேகமும் அவன் ஸ்பரிசமும் நிஹாரிகாவிற்குள் கிளர்ச்சியை உண்டாக்கியது. சட்டென சில நொடிகளில் இருவரும் விலகி நார்மல் ஆகிவிட அப்போதுதான் விஜய் கவனித்தான் அவள் காலில் வலி உண்டாகி அவளால் நடக்க முடியவில்லை என்பதை. வெயிட் வெயிட் வெயிட், காலை ஊனாதீங்க, வலி இன்னும் அதிகமாகும் என்று அவளை கை தாங்களாக தன் தோள் மேல் சாய வைத்தவன் நேராக அவள் கேபினிற்கு அழைத்து சென்றான். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் இருந்து பெயின் ரிலீஃப் ஸ்ப்ரேயை எடுத்தவன் அவள் பாதத்தில் அடித்தான். பின் மெல்லிய துணியால் அந்த பாதத்தை நீவி விட்டவன் how do you feel now? are you okay என்று கேட்க, அதுவரை அவளையும் அறியாமல் அவனையே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த நிஹாரிகா எஸ், ஃபீலிங் பெட்டர், தேங்க்ஸ் என்று கூறினாள். அன்றைய வேலைகள் எல்லாம் முடிந்து இருவரும் வீடு வந்து சேர்ந்தனர். பணத்திற்கு தான் பொறுப்பு என்று சித்தார்த் சொன்னதினால் அந்த பிரச்சனை அதோடு முடிந்தது போல எல்லா நியூஸ் சேனல் லைவிலும் செய்திகள் ஒளிபரப்பப்பட்டன. டிவியில் செய்தியை பார்த்த நிஹாரிகாவின் அம்மா சாந்திக்கு சித்தார்த் பணத்திற்கு பொறுப்பேற்றுக் கொண்டதை நினைத்து சந்தோஷமாக இருந்தது. மாலை நிஹாரிகா வீடு வந்து சேர்ந்ததும் அது குறித்து பேச ஆரம்பித்தார் அவர். நிஹாரிகாவும் விஜயும் வீட்டினுள் நுழைய அவளை பார்த்த சாந்தி, நியூஸ் பார்த்தேன் நிஹா, எனக்கு எல்லாம் தெரியும், அதனால நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் என்று கூறியவர் அருகே டேபிளில் வைத்திருந்த ஒரு டாக்குமெண்டை எடுத்து விஜயிடம் நீட்டி, டே, இது உனக்கும் நிஹாரிக்குமான டிவோர்ஸ் பேப்பர், ஒழுங்கா இதுல கையெழுத்து போட்டுட்டு உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ வாங்கிட்டு கிளம்பு என்று அவனை முறைத்தபடி கூறினார். அவர் சொன்னதை கேட்டும் விஜயிடம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவன் எப்போதும் போல அலட்சிய பாவனையுடன் இருந்தான். அதை பார்த்த சாந்திக்கு இன்னும் கோபம் அதிகமாகியது. ஆனால் சாந்தி இப்படி திடீரென டிவோர்ஸ் பேப்பரை எடுத்து அவனிடம் நீட்டியதில் நிஹாரிகாவுக்கு தான் தூக்கி வாரி போட்டது. மா, என்னம்மா இது என்று நிஹாரிகா கேட்க, நீ சும்மா இருடி, எல்லாம் எனக்கு தெரியும், இன்னைக்கு இவன் இதுல கையெழுத்து போட்டே ஆகணும் என்று சொல்லிவிட்டு விஜயை பார்த்தார். அவன் இப்போதும் அலட்சியமாகவே நின்றிருந்தான். நிஹாரிகாவும் அவனது இந்த அலட்சிய பாவனையை கவனிக்கத்தான் செய்தாள். தன் அம்மா அவனை விவாகரத்து செய்ய சொல்லி பேசுவதை கேட்டு அவள் ரியாக்ட் செய்த அளவிற்கு கூட அவனிடம் ரியாக்ஷன் இல்லையே என்று அவளுக்கும் கோபம் வந்தது. அந்த கோபம் எரிச்சலாக மாற தன் அம்மாவிடம் சிடுசிடுப்பாக எரிந்து விழுந்தாள். விஜய் அதற்கு மேலும் அங்கு நிற்காமல் தனக்கென அந்த வீட்டில் ஒதுக்கப்பட்டிருந்த ரூமுக்கு சென்று விட்டான். நிஹாரிகாவுக்கும் சாந்திக்கும் இடையேயான வாக்குவாதம் முற்றியது. ஆனால் அதில் வெற்றி பெற்றது சாந்தி தான். ஒரு வழியாக நிஹாரிகாவை சம்மதிக்க செய்தார் சாந்தி. ஆனால் நிஹாரிகாவுக்கு ஏனோ இதில் முழு சம்மதம் இல்லை. அவளை ஏதோ ஒன்று தடுத்தது.
இத்தனை நாட்களாக ஏதாவது ஒரு காரணத்திற்காக விஜய் திட்டுவதும் அவனிடம் விவாகரத்து வேண்டும் என்று கேட்பதுமாகத்தான் அவள் இருந்தாள். திருமணமான இந்த 3 வருடத்தில் ஒரு நாள் கூட அவனிடம் அவள் நல்லபடியாக பேசிய நாட்களே கிடையாது. இருவரும் ஒரே அறையில் இல்லாமல் தனித்தனி அறையில் தான் வசித்தனர். ஆனால் இப்போது திடீரென அவளது ஆழ்மனதில் இந்த விவாகரத்து வேண்டாம் என்ற ஒரு எண்ணம் உண்டானது. இருவரையும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத கயிறு கட்டி இழுத்து செல்வதாக அவள் எண்ணினாள். இருப்பினும் தன் அம்மாவின் வற்புறுத்தலால் வேறு வழி இல்லாமல் டிவோர்ஸ் பேப்பரை எடுத்துக்கொண்டு விஜயிடம் சென்றாள் நிஹாரிகா. கதவை தட்டிவிட்டு அவள் உள்ளே சென்றாள். இத்தனை வருடங்களில் முதல் முறையாக அவள் தன்னை தேடி வருவதை பார்த்த விஜய்க்கு ஆச்சரியமாக இருந்தாலும் அவள் கைகளில் இருந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸை பார்த்தவன் ஒரு கணம் திகைத்தான். சாந்தியின் எண்ணம் நிறைவேறுமா? விஜய் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடுவானா? கடன் தொல்லையில் இருக்கும் நிஹாரிகாவை விஜயால் காப்பாற்ற முடியுமா? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் ராஜா ராணி.